ஒரு கல்யாண வீட்ல கட்ட மீச வச்ச அடையாளமே தெரியாத ஒரு ஆளு சிகரெட் புடிச்சு நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த கல்யாணம் ஆக போற இந்த பொண்ணு உள்ள சாப்பிட வாங்கன்னு அந்த பெரியவரை கூட்டிட்டு போறா. ஆனா அந்த சமயம் பார்த்து கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு இவளுக்கு மட்டும் அந்த நியூஸ் தெரிய வருது. அப்பதான் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறா. வீட்டுல சொல்லிடலான்னு பார்த்தா அப்பா இந்த விஷயத்தை கேட்டா நெஞ்சு வலி வந்து உட்கார்ந்துருவாரு. ஊர்ல உள்ள எல்லா மக்களுமே என்ன தப்பா பேசுவாங்க. சரி கிணத்துல விழுந்து நம்ம மட்டும் இறந்துடலாமேன்னு பார்த்தா அது தவறான முடிவுன்னு இவளு விழமாட்டா. சரி ஒரு கன்னை எடுத்து என்ன யாருன்னா தப்பா பேசுறாங்களோ அவங்களனா சுட்டு கொன்னுடலான்னு பார்த்தா அது ஒரு நடக்காத காரியம். சரி என்னதாண்டா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப நடு ராத்திரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க உள்ள எல்லாருமே தூங்கிடுறாங்க. இவ கூட்டிட்டு வந்த அந்த கட்ட மீசக்காரு சாப்பிடாம பசியிலேயே உட்கார்ந்து இருக்காரு. இதெல்லாம் பார்த்த இவளும் அந்த பெரியவருக்கு இலையனா போட்டு சாப்பாடனா போட ஆரம்பிக்கிறா. அந்த பெரியவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு அவளோட கஷ்டத்தை அந்த பெரியவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த பெரியவர் அந்த பொண்ணு சொல்ற எதையுமே காதுல வாங்காம நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையனா கழுவிட்டு எழுந்து போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையன் இந்த பொண்ணு கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றான். இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏண்டான்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகுறப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமே மைக்கில மாப்பிள்ள ஓடி போயிட்டாருங்கிற உண்மைய சொல்றா. அவன் ஓடி போயிட்டான்னு நம்ம எல்லாரும் ஏன் கவலைப்படணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி அந்த மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே ஆட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணவன் இந்த கல்யாணம் நிக்கணும்னு 100 தேங்காய் ஒடிச்சு சாமி கிட்ட வேண்டி இருப்பான். இது மட்டும் இல்லாம அந்த ஓடி போன அந்த மாப்பிள்ளையோட லவ்வரும் இந்த கல்யாணம் நிக்கணும்னு வேண்டி இருப்பா. இது எல்லாமே யார்கிட்ட வேண்டி இருப்பாங்கன்னு பார்த்தா கட்ட மீச வச்ச இந்த சாமி கிட்ட தான்.